எதிர்த்து சரி நேற்று எபிசோட் எப்படி போச்சு நடச்சுன்னு பார்ப்பேன். நேற்று எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, ஜனனியை மட்டும் வீட்டில் விட்டு எல்லாருமே கோயிலுக்கு போயிடுறாங்க. அதனால திடீர்னு வீட்டுக்குள்ளே ஃபயர் ஆயிடுது. வீடு ஃபுல்லாக புகை மட்டுமா இருக்குது. ஜனனி வந்து கதவை தட்டி பார்க்குறாங்க. வெளியே இருந்து யாரோ லாக் பண்ணிக்காங்க. ஜானி மூச்சு விட முடியாமல் அப்படியே மயக்கத்தில் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. எங்கிட்ட பார்த்தா கோயில் எல்லாருமே இருக்காங்க. சார் ஜனனி வரல, ஜனனி கால் பண்ணி பார்ப்போம்மா அப்படின்னு சொல்லி ஜனனி கால் பண்ணுறாங்க. ரிங்கு போகுது, ஜனனி எடுக்கவே இல்லை. ஒருவேளை சைலண்ட்டில் போட்டிருப்பாளா அப்படின்னு நினச்சிட்டு அவங்க சாதாரணமாக விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு குற்றவை கால் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க, உடனே இம்மிடியேட்டாக வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வர் கேட்குறாங்க, என்னாச்சு மேடம், எதுவும் பிரச்சனை அப்படி கேட்குறாங்க. நேரில் தான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும், எல்லோரும் வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பதிலடிச்சுட்டு எல்லோரும் வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்தால் வீடு ஃபுல்லாக புகமூட்டமாக இருக்குது. ஜானி வந்து உயிர் பிழைச்சி அப்படியே வெளியே உட்காந்துருக்காங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ குற்றவி சொல்கிறாங்க, வீடு ஃபுல்லாக புகமூட்டமாக இருந்துச்சு, நான் தற்செயலாக வேறு கேஸ் விஷயமா வந்து என்னடா வீடு ஃபுல்லாக புகையாக இருக்குன்னு சொல்லி உள்ளே வந்து நான் மட்டும் உள்ளே வரலன்னா இன்றைக்கி ஜானி செத்து போயிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டால் எல்லாரும் அதிர்ச்சி வராங்க. அப்போ கதிர் சொல்கிறேன், ஏன்னா அவளும் நீங்களும் சேர்ந்து ட்ராமா பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ட்ராமாவெல்லாம் பண்ணல, இவர் அரெஸ்ட் பண்ண போகிறேன், நீங்கள் இப்போ விடலைன்னா உங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ குணசேகர் சார் இப்போ என்ன உங்கள் கூட வரணும், அவ்வளோதானே, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்பில் ஏறி போயிடுறேன். அங்கே பார்த்தா ஜட்ஜு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பரவல் கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இந்த வீட்டில் தங்கக்கூடாது, நீங்கள் எதுக்கு அந்த வீட்டில் தங்குனீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வக்கீல் சொல்கிறாரு, இல்லை சார் அவங்களோட அனுமதி பெற்று தான் நாங்கள் அந்த வீட்டில் தங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே எபிசோட முடிச்சுட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படிங்க பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.